மாணவர்கள் கொல்லப்பட்டனர், வாலிபர்கள் கொல்லப்பட்டனர். இறந்தவர்கள் எண்ணிக்கை தெரியக்கூடாது என்பதற்காக மதுக்கரை காடுகளிலே அந்த பிரேதங்களை எல்லாம் போட்டு பெட்ரோலை ஊற்றி ராணுவம் கொளுத்தி சாம்பலாக்கியது. அந்த புரட்சி நடந்த வேளையில் மாணவர்கள் புரட்சியை எதிர்கொள்ள முடியவில்லை அவர்களால். அப்பொழுதுதான் அந்த காலகட்டத்தில் நள்ளிரவு வேளையில் உயிர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களை வீட்டிலே இருந்து வெளியே கொண்டு வந்து லாரியிலே, போலீஸ் லாரியிலே அவர்கள் திருச்சி வரை கொண்டு போனார்கள். அங்கிருந்து மதுரை. நெஞ்சு வலிக்கிறது என்று சொன்னார் கலைஞர் அவர்கள். பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி பாளையங்கோட்டை தனிமை சிறையிலே கொண்டு போய் அடைத்தார்கள். அண்ணா அவர்கள் இந்த பாளையங்கோட்டை சிறைக்கு சென்று கலைஞர் அவர்களை பார்த்துவிட்டு வந்து அவர் விடுதலையான நாளில் இந்த பாளையங்கோட்டை சிறைச்சாலை தமிழர்களின் தவச்சாலை என்று அண்ணா அவர்கள் மகுடம் சூட்டினார்கள்.